இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் புக்ல ஸ்ருதிஷ் புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் சூர்தாஸ் பார்க்க போறோம். சூர்தாஸ் का जन्म सन 14 சூர்தாஸ் ஜியோடைய ஜன்ன பர்த்ல பிறப்பு வந்துட்டு சன் 1478 மேனா இல்லன்னு அர்த்தம். மானா ஜாத்தா மானா அக்செப்ட்னு சொல்லுவாங்க, ஒத்துக்கிட்டதுன்னு சொல்லுவாங்க. மானா ஜாத்தாகன்னு ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். एक मान्यता के अनुसार उसका जन्म मथुरा के निकट रुनकता या रेणुका क्षेत्र में हुआ, जबकि दूसरी मान्यता के अनुसार उसका जन्म स्थान दिल्ली के पास सीही माना जाता है. ஏக்னா ஒரு மானியத்தான அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்களே, ஒருத்தவங்க ஒத்துக்கிட்டது. அதாவது சிலர் வந்துட்டு அக்செப்டன்ஸ் என்ன அப்படின்னா அனுசார் அக்கார்டிங் சொல்லுவாங்க. அவங்களை பொறுத்த வரலையும் உன்கா முன்பனா அவங்களுடைய, அதாவது சூர்தாஸ் ஜியோடைய ஜென்ம பர்த் எப்ப எங்க அப்படின்னா மதுராக்கே நிக்கட்னா நியர் நடத்தாது. அதாவது மதுராவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ருன்கத்தா அப்படிங்கறது யானா அல்லது ரேணுகா ரெண்டுல ஏதோ ஒரு பேர் தான் சொல்றாங்க. கஷேத்திரம்னா ஏரியா, அந்த ஏரியால தான் வந்துட்டு ஹுவான ஹேப்பன் நடந்திருக்கு. ஜப்புக்கினா அட் த சேம் டைம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு தூசரி மானியத்தா அனதர் இன்னொரு மானியத்தை அக்செப்டன்ஸ், இன்னொரு ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா அனுசரண அக்கார்டிங் டு அர்த்தம். அவங்களுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா உன்கான அவருடைய அர்த்தம். அதாவது சூர்தாஸ் ஜியோடைய பர்த் வந்துட்டு ஸ்தான பிளேஸ் இல்லையா. பர்த் பிளேஸ் என்ன அப்படின்னா டெல்லிக்கு பாஸ் நியர் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீஹி மானா ஜாத்தா. சீஹி அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு மானா அக்செப்ட் அர்த்தம், ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. महाप्रभु वल्लभाचार्य के शिष्य सूरदास अष्टचाप के कवियों में सर्वाधिक प्रसिद्ध है. மகாபிரபு வல்லபாச்சாரியர், அந்த வல்லபாச்சாரியர் ஜி இருக்காங்களே அவங்களுடைய சிஷ்யன்னா அந்த ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய நம்ம சூர்தாஸ் வந்துட்டு அஷ்டசாப்கே கவியம், நம்ம அஷ்டசாப் கவி பார்த்துட்டு போனியா, எட்டு பேர் வந்துட்டு அஷ்டசாப் கவியும் சொல்லுவாங்க. 8 கவிஸ் அவங்கள வந்துட்டு சர்வ அதிக் நடத்த, அதிக்னா மோர் நடத்த, சர்வனா ஃப்ரம் ஆல் எல்லாத்த விட அதிகமான பிரசித்தனா ஃபேமஸா இருக்கவங்களும் நம்மளோட சூர்தாஸ். मथुरा और वृंदावन के बीच गऊ घाट पर रहते थे और श्रीनाथ जी के मंदिर में भजन कीर्तन करते थे. அவர் வந்துட்டு மதுரா அவர் விருந்தாவனம், மதுரா சொல்லுவாங்க, கிருஷ்ணர் பிறந்த இடம் சொல்லுவாங்கன்னே, அவரும் அதோட இல்லாம விருந்தாவனம், அந்த மதுராலையும் சரி விருந்தாவனத்திலயும் சரி பீச்னா பிட்வீன் அர்த்தம். ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கவுகாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரகத்தேனா லிவ் இல்லையா, அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவருன்னு அதோட இல்லைன்னா ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் நம்ம கடவுள் சொல்லுவாங்க இல்லையா, ஜீனா அவங்களுடைய மந்திர்னா டெம்பிள்ல வந்துட்டு பஜன் கீர்த்தன் கர்த்தே, பஜனை பண்றேன்னு சொல்லுவாங்க, கீர்த்தனம் பாடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்த்தனா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. सन 1583 में पारसौली में उनका निधन हुआ. सन 1583ல பார்சௌலி அப்படிங்கிற ஒரு ஏரியால உன்கான அவங்களுடைய நிதன டெத்துன்னு அர்த்தம், இறந்து போவாங்க இல்லையா, அது ஹுவான ஹேப்பன் நடந்திருக்கு, அவங்களுடைய இறப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. उनके 3 ग्रंथों सूरसागर, साहित्य लहरी और सूर सारावली में सूरसागर ही सर्वाधिक लोकप्रिय हुआ. उनके அவங்களுடைய 3 கிரந்தம், தீன்னா 3லயே கிரந்தம்னா பிக் புக்ஸ், பெரிய பெரிய புக்கா எழுதுவாங்களே, அதுல வந்துட்டு சூர் சாகரும் ஒண்ணு, இன்னொன்னு ரெண்டாவது வந்து சாகித்ய லகரி, அவரு அதுவும் இல்லாம மூணாவது என்னது சூர் சாராவளி. இதுல வந்துட்டு சூர் சாகர் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லையா, சூர் சாகர் தான் ஹீனா ஒன்லினா, அதுதான் வந்துட்டு சர்வாதிக் லோக்பிரிய, சர்வ அதிக எல்லாத்த விட மோஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய லோக்னா மக்கள்லயே, அப்படின்னா ஃபேவரட் இருக்க பீப்புளுக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹேப்பன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். खेती और पशुपालन वाले भारतीय समाज का दैनिक अंतरंग चित्र और मनुष्य की स्वाभाविक वृत्तियों का चित्रण सूर की कविता में मिलता है. கேத்தினா ஃபீல்டுல வயல்வெளியிலையும் அவருன்னு அதுவும் இல்லாம பசுபாலன் பசுனா அனிமல்ஸ்லயே, பாலனா வளர்க்கறதுன்னு அர்த்தம். அதான் அனிமல்ஸ் வளர்க்கக்கூடியவங்களா இருக்கக்கூடிய பாரதிய இந்தியன் சமாஜ்னா சொசைட்டின்னு அர்த்தம். சொசைட்டில இருக்கக்கூடிய தைனிக்னா டெய்லி அர்த்தம், ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய அந்தரங்னா இன்டிமேஷன் சொல்லுவாங்க இல்லையா, உள்ளார்ந்த ஒரு சித்திரம், ஒரு பிக்சர் இமேஜ வந்து காட்டுது. அவருன்னு அதோடு இல்லாம அந்த மனுஷங்களுடைய சுவாபாவிக விருத்தியம், அதாவது அவங்களுடைய கான்சியஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. சுவாபாவிகம்னா நேச்சுரலாவே இருக்கக்கூடிய விருத்தியான இன்ஸ்டிங், அதாவது உள்ளுணர்வு வந்துட்டு அதோட சித்திரம் கேரக்டர் சூர்தாஸோடைய அந்த கவிதான போயம்ஸ்ல வந்துட்டு மில்தானா கேட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் சூர் வாத்சல்ய और
சூர்தாஸ் வாத்சல்ய और श्रृंगार के श्रेष्ठ कवि माने जाते हैं. சூர்தாஸ் வந்துட்டு வாத்சல்யங்க தாய்மை சொல்லுவாங்களே, அம்மாவோட பாசம் இருக்கும் இல்லையா, அதை வாத்சல்யன்னு சொல்லுவோம். அவர் அதோடு இல்லாம அந்த ஸ்ருங்கா அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அழகுக்கான அந்த சேஷ்ட கிரேட்னு அர்த்தம். அந்த மாதிரியான அந்த ஃபீல்ட்ல எழுதுறதுல ஸ்ரேஷ்ட கவி, ஒரு கிரேட்டான கவியா வந்து போயிட்டா வந்துட்டு மானே ஜாத்தியமான அக்சர் ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளாங்கன்னு சொல்றாங்க. कृष्ण और गोपियों का प्रेम சகஜ மானவிய பிரேம் கா பிரதிஷ்டா करता है. அந்த கிருஷ்ணரோடையும் அதோடு இல்லாம அவருன்னு அதோடு இல்லாம கோபியா, நம்ம கிருஷ்ணரும் கோபியர்கள் சொல்லுவாங்களே, கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த பிரேம் அன்புங்கிறது சகஜனா கேஷுவலா இருக்கக்கூடிய மானவிய பிரேம், மானவிய ஹியூமன் அர்த்தம், மனுஷங்களுடைய பிரேம் அன்புக்கான அந்த பிரதிஷ்டா கத்தை, பிரதிஷ்டா பிரிஸ்டீஜ் சொல்லுவாங்க இல்லையா, பிரிவிலேஜ், ஒரு ஒரு கர்வமா வந்துட்டு கர்த்தாயம் செய்யப்படுது. सूर ने मानव प्रेम की गौरवगता के माध्यम से सामान्य मनुष्यों को हीनता बोध से मुक्त किया, उनमें जीने की ललक पैदा की. சூர்தாஸ் ஜி வந்துட்டு மானவ பிரேம்கா, ஹியூமனுடைய பிரேம் அன்போடைய அந்த கௌரவகத்தா அப்படின்னு ஸ்டோரியிலேயே அவங்களுடைய அந்த பிரைட் ஸ்டோரியை வந்துட்டு மாத்தியம்னா வழியான்னு அர்த்தம். அது வழியா சாமானிய மனுஷங்க, சாமானிய கேஷுவல் அர்த்தம், சாதாரண மனுஷன் காமன் மேன் சொல்லுவாங்க, மனுஷங்க ஹியூமன் அர்த்தம். அந்த நார்மல் பீப்புளோடைய ஹீனத்தா இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க, கம்மியான அந்த போது சென்ஸ், அதாவது இன்ஃபீரியாரிட்டி சென்ஸை வந்துட்டு முக்துனா கம்ப்ளீட்டா எரேஸ் அர்த்தம், ஃப்ரீ பண்ணி விடுறேன்னு சொல்லுவானே, அப்படியே ஃபுல்லா வந்துட்டு ஃப்ரீ பண்ணிடுறாங்க அர்த்தம். உண்மைன்னா அவங்க கிட்ட, அதாவது மனுஷங்க கிட்ட ஜீனேனா வாழ்றதுக்கான லலக்னா லாங்கிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏக்கம் சொல்லுவாங்க, வாழணும் அப்படிங்கிற ஏக்கத்தை பைதானா உருவாக்குறதுன்னு அர்த்தம், ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. உன்கி கவிதா மே பிரஜபாஷா கா நிக்ரா ஹுவா ரூப் ஹை. உன்கி அவங்களுடைய அந்த கவிதா, அந்த போயிம்ஸ்ல பார்த்தோம்னா பிரஜபாஷா நம்ம தெரியும் இல்லையா, ஹிந்தி லாங்குவேஜ்லயே வந்து ஒரு ஸ்டைல்ஸ் இருக்கும், பிரஜபாஷா, அவதி, இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அதுல வந்து பிரஜபாஷால எழுதுறதுல நிக்கரா அப்படிங்கிறது ஒரு ப்ளூம்டுன்னு அர்த்தம், ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்தன்னு சொல்லுவாங்க, வெல் பெல்ட்டா இருக்கக்கூடிய ரூப்னா ஃபார்ம்னு அர்த்தம். அவர் எழுதியிருக்க பிரஜபாஷா எப்படி இருக்குனால வெல் பெல்ட்டா இருக்கும், அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பிரஜபாஷால எழுதியிருப்பாரு அப்படிங்க சொல்றாங்க. வக சலி ஆ ரஹி லோக் கீதோं की परंपरा की ही श्रेष्ठ कड़ी है. அவங்க யாரு, நம்ம சூர்தாஸ் ஜி வந்துட்டு சலி ஆரகி, சலினா போறதுன்னு அர்த்தம், அதாவது அழிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய லோக் கீத்னு சொல்லுவாங்களே, மக்களோட பாடுவாங்களே, அந்த மாதிரி அந்த லோக் கீத்தோடைய அந்த பரம்பரையுடைய சேஷ்னா கிரேட்டான ஒரு கடின லிங்க்னு அர்த்தம், ஒரு இணைப்பு பாலமா வந்துட்டு நம்ம சூர்தாஸ் ஜி இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், यहाँ सूरसागर की भ्रमर गीत से 4 पद लिए गए हैं. இந்த போயம்ஸ்ல வந்துட்டு நம்ம இப்ப கொடுத்திருக்காங்களே இந்த போயம்ல இயர்னா இங்க சூர்சாகரோடைய இந்த பிரம்மர் கீத் அப்படிங்கிற ஒரு பாட்டுல இருந்து 4 பத்னா பேராகிராஃப் ஸ்டான்சர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, 4 ஸ்டான்சர்ஸ் வந்துட்டு லியே கயே டேக் எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. कृष्ण ने मथुरा जाने के बाद स्वयं ने लौट कर उद्धव के जरिए गोपियों के पास संदेश भेजा था. கிருஷ்ணஜி இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க, நம்ம காடு, அவங்க வந்துட்டு மதுரா ஜானேகே பாத், மதுராங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்க ஜான போனதுக்கு பாத்னா ஆஃப்டர், அதுக்கப்புறம் ஸ்வயனா ஓன் அர்த்தம், அவங்களே கிருஷ்ணரே வந்துட்டு லவுட்னா ரிட்டர்ன் இல்லையா, அவரே திரும்ப வராம, கிருஷ்ணரே திரும்ப வராம உத்தவ்கே ஜரியே கோபியோங்கே பாஸ், உத்தவ்கே ஜரினா த்ரூன்னு அர்த்தம், வழியா, அதாவது உத்தவ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வழியா வந்துட்டு கோபியோங்கே பாஸ், கோபியர்களுக்கு வந்துட்டு பாஸ்னா நியர்லியா கோபியர்களுக்கு வேண்டி சந்தேஷ் பேஜாத்தா, சந்தேஷ்னா மெசேஜ்னு அர்த்தம், பேஜா சென்ட், ஒரு மெசேஜ் வந்துட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. கிருஷ்ணர் வந்துட்டு நம்ம உத்தவ வழியா கோபியர்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்றாங்க. उद्धव ने निर्गुण ब्रह्म एवं योग का उपदेश देकर गोपियों की विरह वेदना को शांत करने का प्रयास किया. உத்தவர் வந்துட்டு நிர்குண் பிரம்மா ஏன் யோகுக்கா, நிர்குணா வித்தவுட் ஷேப்னு அர்த்தம், அதாவது இல்லாத அந்த பிரம்மத்தோடைய ஏன்னா அதோட இல்லாம யோகம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாயை மாதிரி உபதேசம் அந்த உபதேசம் சொல்லுவாங்க, அதுக்கான அந்த அட்வைஸ கொடுத்து இந்த கோபியர்கள் இருக்காங்க அவங்களுடைய விரகு வேதனாக்கோ சாந்த் கர்ணேக்கா, விரகுனா டிஸ்கனெக்ஷன் அர்த்தம், பிரிஞ்சு இருக்கிறது சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்டை பிரிஞ்சு இருக்கிறது, நம்ம தலைவர் பிரிஞ்சுக்க, இந்த மாதிரியான விரகு வேதனைன்னு அர்த்தம், அந்த பிரிஞ்சு இருக்கிறதுக்கான அந்த வழியை வந்துட்டு சாந்த்னா அமைதிப்படுத்த, அதாவது கோபியர்கள்
வந்துட்டு சாந்த் கர்ணேக்கா, சாந்தன அமைதி, கர்ணேன செய்யறதுக்கான பிரயாஸ்னா முயற்சியை வந்துட்டு கியாக்கியான டன் செய்யறாரு. கோபியும் கியான் மார்க் கி பஜாய் பிரேம் மார்க் கோ பசந்த் கர்த்தி थी. கோபியர்கள் வந்துட்டு கியான் மார்க், கியான் நாலேஜ்னு அர்த்தம். அதாவது நம்ம ஹிந்தில வந்துட்டு கியான் மார்க்னு ஒண்ணு இருக்கு, பிரேம் மார்க்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஞானத்து வழியா வந்துட்டு நம்ம கடவுளை அடையிறதுக்கான வழி ஒண்ணு, இன்னொன்னு அன்பு வழியா வந்துட்டு கடவுளை அடையிறதுக்கான வழி. அதுல வந்துட்டு கியான் மார்க்குக்கு பஜாய்னா தவிர்த்து அர்த்தம், எக்ஸப்ட்னு அர்த்தம். அதாவது அந்த ஞான மார்க்கத்தை விட்டுட்டு பிரேம் மார்க்குக்கோ, பிரேம் அந்த அன்பு, பிரேம்னா அன்பு அர்த்தம், மார்க்னா வழி அர்த்தம். அந்த அன்புக்கான அந்த வழியை வந்துட்டு பசந்து கர்த்தி, பசந்த்னா லைக்லயா, கர்த்தினா செய்யறது அர்த்தம். அந்த கோபியர்களுக்கு அந்த பிரேம் மார்க் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஸ் காரணம் உங்கே உத்தவ் கா शुष्क संदेश पसंद नहीं आया. இஸ் காரன் ஈசன்டே, இஸ்னா இந்தன்னு அர்த்தம். இந்த காரணத்தினால உங்கின்னு அவங்களுக்கு அந்த உத்தவர் சொன்னாரு இல்லையா, அதோடய அந்த சுஷ்குனா ட்ரைன்னு அர்த்தம். ரொம்ப ராவா ட்ரையா இருக்கக்கூடிய அந்த சந்தேஷம், அந்த மெசேஜ் வந்துட்டு பசந்த் நகி ஆயா, பசந்தெல்லாம் லைக் இல்லையா, நகின்னு வந்துச்சு. சோ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. தபி வஹா ஏக பௌரா பவுன்ச்சா. தபினா அட் த டைம் அர்த்தம். அப்ப வந்துட்டு வஹான தேர் அங்க ஏக ஒரு பௌரானா பேக் பீட்டுன்னு சொல்லுவாங்களே, ஒரு கருப்பு வண்டு, நல்ல பெரிய கருப்பு வண்டு வந்துட்டு பவுன்ச்சா ரீச் அர்த்தம். ஆன வரதுலே வந்து சேருது. யஹி சே பிரமர் கீத்துக்கா பிராரம்ப ஹோத்தா ஹை. யஹி சே ஹியர் இங்க இருந்துதான், சேனா ஃப்ரம் அர்த்தம், இங்க இருந்துதான் பிரம்மர் கீத். பிரம்மர் அப்படிங்கிறது பிளாக் பீட்டில் தான், அதாவது பெரிய வண்டு கருப்பு வந்து பிரம்மர்னு சொல்லுவாங்க. அது அங்க பாடுறதுனால பிரம்மர் கீதம் பேரு. प्रारंभ हुआ, प्रारंभ स्टार्टिंग आरंभ हुआ, होता हैपन நடக்குதுன்னு சொல்றாங்க. गोपियों ने भ्रमर के बहाने उद्धव पर व्यंग्य बाण छोड़े. கோபியர்கள் வந்துட்டு இந்த பிரம்மர்கே பகானே, பிரம்மர் அந்த பிளாக் பீட்டில் இருக்கு இல்லையா, அதோட பகானே எக்ஸ்கியூஸ் அர்த்தம். அதை ரீசனா வச்சுக்கிட்டு உத்தவர் மேல வந்துட்டு வெங்கியனா காமெடின்னு சொல்லி நையானின்னு சொல்லுவாங்க இல்லையா, பானங்கள், அதாவது அம்புல இருந்து புறப்படும் இல்லையா, அது அந்த பானங்களை சோடன்னு விருது அர்த்தம், அதாவது கலாய்க்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. पहले पद में गोपियों की यज्ञ शिकायत बाजित लगती है कि यदि उद्धव कभी स्नेह के दागों से बंधे होते तो वे विरह की वेदना को अनुभूत अवश्य कर पाते हैं. கோபியோனி கோபியர்கள் சாரி பகலே பதுமே, பகலேனா ஃபர்ஸ்ட் அர்த்தம், பதுனா ஸ்டான்ஸாலே ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வந்துட்டு கோபியர்கள் வந்து என்ன பண்றாங்க, யகுனா இந்த ஷிகாயத்னா கம்ப்ளைண்ட்னு அர்த்தம். இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு வாஜிப் லகுதேஹி, வாஜிப் அப்படிங்கிறது அந்த ஒரு ரீசனபிள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அக்செப்டபிளா வந்துட்டு லகுத்தினா ஃபீல்ஸ் நமக்கு தோணுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, கி எதுன்னு இப்போ ஒருவேளை உத்தவ் வந்துட்டு கபினா டெண்டியம் எப்பவாது ஸ்னேகுக்கு தாகேசே, ஸ்னேக்னா அன்புக்கான அந்த தாகேனா த்ரெட்னு அர்த்தம், நூல்ல அன்புங்கிற நூல்ல வந்துட்டு பாந்தே ஹோத்தேத்தோ, பாந்தேனா டைன்னு அர்த்தம், கட்டப்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹோத்தேனா ஹேப்பன், அப்படி கட்டப்பட்டிருந்தாரு அப்படின்னா தோன தேன். அப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பாரு, விறகுக்கு வேதனாக்கும், விறகு வேதனை டிஸ்கனெக்ஷனுக்கான அந்த வேதனைன்னு சொன்னோம் இல்லையா, தெரிஞ்சிருக்கிறதுக்கான அந்த வேதனையை வந்துட்டு அனுபூத் அவசிய கற்பாத்தே, அனுபூத்துங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவசிய கற்பாத்தே, அவசியம் கண்டிப்பா கர்ண செய்யறது, கண்டிப்பா அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த வேதனையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாரு அப்படிங்கறத சொல்றாங்க. दूसरे पद में गोपियों के यज्ञ स्वीकारोक्ति की उनके मन की अभिलाषाएं मन में ही रग गई. दूसरा அனதன் அர்த்தம், ரெண்டாவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாத்தீங்கன்னா ஸ்டான்ஸா, செகண்ட் ஸ்டான்ஸால வந்துட்டு கோபியர்களுடைய யக்ன இந்த ஸ்வீகாரோக்தினா இந்த அக்செப்டன்ஸ், அதாவது வாக்கு மூலம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஒத்துக்கிட்டதை சொல்லுவாங்க இல்லையா, அது வழியா வந்துட்டு உன்கேனா அவங்களுடைய மன்கி அபிலாஷா, மனசுல இருக்கக்கூடிய அபிலாஷன ஆசைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசைகள்லாம் வந்துட்டு மண்மேகி ரகை, மனசுலயே ரகுன்னு ஸ்டேன்னு அர்த்தம், கீனா ஒன்லின்னு அர்த்தம், மனசுலயே வந்துட்டு ரகுகை, அதாவது ஸ்டே இருந்துருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. कृष्ण के प्रति उनके प्रेम की गहराई को अभिव्यक्त करती हैं. कृष्ण के प्रतिना पत्तिना कृष्णर பத்தி உன்கே உன்கேனா அவங்களுடைய பிரேம் அன்போடைய அந்த கஹரான டீப்னஸ் சொல்லுவாங்க, அவங்களோட டீப் அந்த ஆழத்தை வந்துட்டு அபிவக்த கர்த்திங்க, அபிவக்தம் எக்ஸ்பிரஷன் அர்த்தம், எக்ஸ்பிரஷன் வந்துட்டு கர்த்தி செய்யறாங்களாம், அது அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. तीसरी पद में वे उद्धव की योग साधन को कड़वी ककड़ी जैसे बताकर अपने एकनिष्ठ प्रेम में दृढ़ विश्वास प्रकट करते हैं. तीसरा தேர்ட் அர்த்தம், மூணாவது பத்து அந்த ஸ்டான்ஸால வந்துட்டு வேணா அவர்கள், அதாவது
வந்துட்டு உத்தவ்க்கு யோக சாதனாக்கோ உத்தவ் ஜி இருக்காங்க அவங்களோட யோக சாதனா யோக இந்த நம்ம சாமி கும்பிட மந்திரம் ஓதுறது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல நாலேஜ் யூஸ் பண்ணி பண்ற எல்லாமே யோக சாதனான்னு சொல்லுவாங்க. அந்த யோக சாதனா வந்து என்னன்னு சொல்றாங்க கடுபி கக்கடி ஜெய்சே கடுவினா ரொம்ப பிட்டர் டேஸ்ட்ல ரொம்ப கசப்பான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய கக்கடினா குக்கும்பர் இருக்கு இல்லையா ஜெய்சன் லைக் தட் குக்கும்பர் மாதிரி பத்தாக்கர் சொல்லி அப்படி தன்னுடைய ஏக்னிஷ்ட பிரேமே ஏக்னிஷ்டர்னா சிங்கிள் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா வேற எந்த தாட்டுமே இருக்காது ஒரே தாட் தான் சிங்கிள் மைண்டடா இருக்கக்கூடிய பிரேமே அன்புல வந்துட்டு திருத் விஸ்வாஸ் ஸ்டபன் அர்த்தம் விடாப்படியான அந்த விஸ்வாஸ் நம்பிக்கையை வந்துட்டு பிரகட் கர்த்தேன் பிரகட்னா எக்ஸ்பிரஸ்ல வெளிப்படுத்துறாங்க கர்த்தின செய்யறது வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. நெக்ஸ்ட் चौथे पद में उद्धव को தானா மார்த்தீங்க சௌத்தேனா போர்த்லயே 4வது பத ஸ்டான்ஸால வந்துட்டு உத்தவ என்ன பண்றாங்க தானா மார்த்தினா ஒரு கிண்டல் பண்ற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்றாங்க என்ன அப்படின்னா கிருஷ்ணனே அப்ப ராஜ்நிதி பத்து லீஹை கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு ராஜ்னா பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா பொலிட்டிக்கல் பதவிய லீனா டேக் எடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க கிருஷ்ணர் பொலிட்டிக்கல் பதவியில இருக்கிறாங்க. अंत கோபியும் துவாரா உத்தவ்கோ ராஜ் தர்ம प्रजा का हित याद दिलाया जाना सूरदास की लोक धर्मिता को दर्शाता है. अंतனா கடைசியில எண்டுல வந்துட்டு அந்த கோபியர்கள் துவாரான வழியா வந்துட்டு உத்தவர் இருக்காங்களே அவங்களோட ராஜ் தர்மம் பொலிட்டிக்கல் தர்மம் இருக்கு இல்லையா அதாவது என்னது பிரஜாக்கா ஹித்னா வெல்ஃபேர் அர்த்தம் அதாவது பிரஜன மக்களுடைய நலன் தான் வந்துட்டு முக்கியம் அப்படிங்கிறது யாது திலாயா யாதான் ரிமெம்பரன்ஸ் அர்த்த ஞாபகத்தை திலாயா கிவின் அர்த்தம் கொடுத்ததுக்கு ஜானா சூர்தாஸ் ஜியோடைய லோக் தர்மிதா தர்ஷாத்திகை லோக் தர்மிதா லோக்னா மக்களுடைய தர்மம் சொல்லுவாங்க மக்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து பண்ணுவாங்க அதை பத்தி வந்துட்டு தர்ஷனம் டிஸ்பிளே நடத்தான் அதை காட்டியிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது கோபியர்கள் என்ன சொல்றாங்க உத்தவ கிட்ட நீங்க வந்துட்டு அந்த ராஜநீதியை வந்து நீங்க போய் பாருங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா கிண்டல் பண்ணிடுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க.